biology tricks. Like this video and share this video with your friends, and don't forget to subscribe our channel Smart Biology Tricks. Welcome back to another video from Smart Biology Tricks. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜெனடிக் கோட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோல ரெண்டு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம நேத்தையோட நம்மளோட சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. சோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ். சோ அதே மாதிரி அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம சேனல்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு நம்ம ரீடேக் பண்ணிருக்கோம். சோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சோ நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஜெனடிக் கோட். சோ அந்த ஜெனடிக் கோட எப்படி நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம், சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஜெனடிக் கோட எப்படி நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ ஸ்பெஷல் மொமெண்ட்ங்கிறதுனால இன்னைக்கு நம்ம மறுபடியும் ரீடூ பண்ணிருக்கோம். ஓகே, சோ வாட் இஸ் மீன் பை ஜெனடிக் கோட்? சோ ஜெனடிக் கோட் அப்படிங்கிறது ஒரு மரபு கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், மரபு குறியீடுன்னு சொல்லலாம். சோ ஒவ்வொரு உயிரினங்களையும் இந்த ஜெனடிக் கோட் நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். சோ ஊபிள் ஹைபோதீசிஸ் இந்த மாதிரி ஜெனடிக் கோடோட பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே நீங்க புக்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. பட் இந்த டேபிள் பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. எந்த கோடான் எந்த அமினோ ஆசிட கோட் பண்ணுங்கிறது நமக்கு ஈஸியா தெரியாது இல்லையா? சோ பிஃபோர் கோயிங் டு தி ட்ரிக் சம் பேசிக் கான்செப்ட் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சோ கோடான் அப்படின்னா என்னன்னா ட்ரிபிளெட், மூணு பேஸ் பேர்ஸ் சேர்ந்ததுன்னா அதை நம்ம கோடான்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு கோடானும் ஒரு ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். டிஎன்ஏல பாத்தீங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இருக்கும். ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கும். சோ யுராசில், சைட்டோசின், அடினைன் அண்ட் குவானைன். சோ இந்த நாலு பேஸ் பேர்ஸ் 64 காம்பினேஷன்ஸ்ல ஃபார்ம் ஆயிட்டு 64 டைப்ஸ் ஆஃப் ட்ரிப்ளெட் கோடான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ ஒரு கோடான் ஒரு பர்టిక్యులர் அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த 64 அமினோ ஆசிட்ஸும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த 64 டைப்ஸ் ஆஃப் codons codes 20 amino acids, right? So இந்த 20 amino acids வந்து பாத்தீங்கன்னா biological organisms, living organisms ல இருக்கக்கூடிய amino acids. But generally பாத்தீங்கன்னா நிறைய types of amino acids இருக்கும். But 20 amino acids present in all the types of living organisms. Okay. So இந்த டேபிள்ல லெஃப்ட் சைடு பாத்தீங்கனாலும் சரி, டாப்ல பாத்தீங்கனாலும் சரி, ரைட்ல பாத்தீங்கனாலும் சரி, ரைட்ல ஒவ்வொரு பாக்ஸ்லயும் UCAG இருக்கும். அதே மாதிரி டாப்லயும் UCAG இருக்கும். அதே மாதிரி இந்த UCAG இருக்கும். சோ இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படிங்க ஒரு பிக் ஒரு 10 மார்க் क्वेश्चन நீங்க எழுத போறீங்க அப்படினா நீங்க எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படினா U. சோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸ்ல இருக்கக்கூடிய U and டாப்ல இருக்கக்கூடிய U. சோ U அதே மாதிரி இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய U. சோ இது எழுதிட்டீங்கன்னா U வந்துரும். அதே மாதிரி U C. சோ U C வந்துரும். அதே மாதிரி U A. So U A வந்துருச்சா? அதே மாதிரி U and then ஃபைனலா இங்க G இருக்கு இல்லையா? So U and the G அதை எழுதிட்டீங்கன்னா UG வந்துரும். சோ இந்த மாதிரி மொத்த பாக்ஸையும் நீங்க 16 பாக்ஸையும் ஃபில் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜெனடிக் கோட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். உங்க பாக்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு அப்புறம் தான் பெரிய டாஸ்கே இருக்கு. இதுல வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். சோ ஒரு தர லோக்கலுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதை தான் மறுபடியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு கோடானுக்கும் நம்ம ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. பினைல் அலனின், லியூசின், ஐசோலியூசின், மெத்தியோனைன், வாலின், இந்த மாதிரியான டிஃபரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறத நம்ம புக்ஸ்ல படிச்சிருப்போம், பேராகிராஃப்ஸ்ல இருக்கும். நீங்க வந்து டேபிள்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பட் அதை நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நான் இங்க ஒரு கோட் மாதிரி கொடுத்திருக்கேன். நிமோனிக்ஸ் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ என்னன்னு பார்ப்போம். சோ பினைல் அலனினுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்னா பச்சை கலர் and then லுங்கில இந்த ஸ்லோகன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை கலர் லுங்கில ஐசக் நியூட்டன் மத்தியானம் வருவாரு. சோ அப்படினா பச்சை கலர் மீன்ஸ் denotes phenyl alanine. லுங்கில அப்படினா லியூசின். ஐசக் நியூட்டன் ஐசோலியூசின். சோ ஐசக் நியூட்டன்னா நமக்கு யாருன்னு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை டிஸ்கவர் பண்ணவர். சோ அவரோட பேரை நாம ஐசோலியூசினோட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் மத்தியானம் அப்படிங்கறத மெத்தியோனைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? சோ மெத்தியோனைன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கோடான், எந்த ஒரு ஆர்கானிசம்லயும் ஸ்டார்டிங் கோடான் மெத்தியோனைன். சோ அந்த மெத்தியோனைனை மத்தியானம் அப்படிங்கிற வேர்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. வாலின் அப்படிங்கறத வருவாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஸ்லோகன் பாத்தீங்கன்னா பச்சை கலர் லுங்கில ஐசக் நியூட்டன் மத்தியானம் வருவாரு. சோ இத அப்படியே ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அடுத்து செகண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா
சரியான ப்ராப்ளம் தெரிஞ்சா அட்வைஸ் பண்ணலாம். ரைட்டா? சோ சரியான ப்ராப்ளம் தெரிஞ்சா அட்வைஸ் பண்ணலாம். இதுல நமக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை இல்லையா? சரியான ப்ராப்ளம் தெரிஞ்சா அட்வைஸ் பண்ணலாம். சோ அப்படின்னு சொல்றது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ அத நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா சரியான அப்படிங்கிறதுக்கு சிரைன் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட், ப்ராப்ளம் அந்த PRO இருக்கு இல்லையா? சோ அந்த PRO மட்டும் எடுத்துக்கிட்டு புரோலைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தெரிஞ்சா அப்படிங்கிறதுக்கு தெரியோனைன் சோ அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடோட ஞாபகம் வச்சுக்கலாம். அட்வைஸ் பண்ணலாம் அத வந்து அலனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடோட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி தேர்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா டயர் ஸ்டாப்ல his glycine asking license as per the glue அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இது வந்து நம்மளோட ஸ்லோகன். சோ இது கூட கரஸ்பாண்டிங் அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா டயர் அப்படின்னா டைரோசின், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஸ்டாப்ல அப்படின்னா ஸ்டாப். சோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் அப்படிங்கிறது ஸ்டாப் கோடான். சோ பஸ் ஸ்டாப் பதிலா டயர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ காந்தி நகர் பஸ் ஸ்டாப் இல்ல வந்து நேரு நகர் பஸ் ஸ்டாப், இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலா டயர் ஸ்டாப்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அங்க ட்ரிப்டோபன் அப்படின்னா டயர், ஸ்டாப்ல அப்படிங்கிறது ஸ்டாப் கோடான். சோ இந்த ஸ்டாப் கோடான் வந்ததுன்னா எந்த ஒரு அமினோ ஆசிடும் கோட் ஆகாது, அதனால என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆயிடும். அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அண்ட் தென் ஹிஸ் கிளைசின் அப்படின்னா ஹிஸ்டிடின், கிளைசின் ஆஸ் பர் இங்க பாத்தீங்கன்னா கிளைசின் அப்படி நம்ம எழுதி இருக்கோம். கிளைசின்க்கு நம்ம அப்படியே நம்ம ஸ்லோகன்ல சொல்லியிருக்கோம். சோ ஆஸ்கிங் அப்படின்னா ஆஸ்பர்ஜைன் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆஸ்கிங், லைசன்ஸ் அப்படின்னா லைசின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆஸ்பர் த அப்படிங்கிறப்போ ஆஸ்பர்டேட், ஆஸ்பர் அப்படிங்கிறது ஆஸ்பர்டேட் அமினோ ஆசிடோட ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூ அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, கம் சொல்லுவோம், க்ளூன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அது குளுட்டமைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைனல் பாக்ஸ்ல பாருங்க. சோ சிஸ் ஸ்டாப் திருப்பூர், அர்ஜென்ட் சரியா, அர்ஜென்ட்டா போங்களே. சோ நம்ம ஒரு ஏதாவது நீங்க ஒரு டிராவல் டாக்ஸில ஏறிட்டீங்க, உங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு போகணும். சோ சிஸ்டரோட ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு. சோ அர்ஜென்ட், நமக்கு ஒரு சீக்கிரமா போகணும். சோ அதனால சரியா சீக்கிரமா போங்களே. சோ சிஸ் ஸ்டாப் திருப்பூர், அர்ஜென்ட் சரியா சீக்கிரமா போங்களே. சோ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் மாதிரி நம்ம தர லோக்கலுக்கு தான் இங்க டிஸ்கவர் எழுதி வச்சிருக்கோம். சோ அதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து இந்த சிஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு கூட நீங்க சிஸ்டீன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அகைன் ஸ்டாப் கோடான் வருது, UGA வந்து ஸ்டாப் கோடான். சோ 3 ஸ்டாப் கோடான் இந்த பாக்ஸ்ல இருக்கு, UAA, UAG, UGA. சோ ஸ்டாப் கோடான் அண்ட் தென் TRP ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இல்லையா, சோ திருப்பூரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அர்ஜினைன் அமினோ ஆசிட் இருக்கும். அந்த அர்ஜினைன அர்ஜென்ட்டா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அர்ஜென்ட் சீக்கிரமா அப்படிங்கறத அந்த வேர்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ நார்மலா தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கலோக்கியல் லாங்குவேஜ்ல சரியான்னு சொல்லுவோம். சோ அது கூட சிரைன் ஒரு அமினோ ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் அகைன் அர்ஜினைன் வருது, சோ அர்ஜென்ட்டா எழுதிக்கோங்க. அண்ட் தென் போங்களே அப்படிங்கிறது வந்து கிளைசின், போங்களே GLY கிளைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சஃபிக்ஸோட வேர்ட் ஞாபகம் வச்சு கிளைசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடோட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இல்ல சரி பெரிய ப்ராசஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதை நம்ம மகப் பண்ணீங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு டைம்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகனோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரஷ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வரும். சோ அப்போ இதை பேஸ் பண்ணி உங்களால நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். சோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்துங்க. சோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் இருக்கும், சோ அதை கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். சோ நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். So thanks for watching. Thank you.